வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜக தலைமையிலான மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே கருத்து கணிப்பு திட்டத்திற்கு திமுகவின் எதிர்ப்பை திங்களன்று மீண்டும் வலியுறுத்திய தமிழக முதல்வர் ஸ்டாலின், இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டிற்கு இது பொருத்தமற்றது என்று கூறினார். இந்த மசோதாவை முன்வைத்துள்ள மத்திய அரசின் நோக்கம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைக்கு எதிரான குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உத்தேச சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களால் நிறுவப்பட்ட சட்டச் சரிபார்ப்பு மற்றும் சமநிலையை சீர்குலைக்கும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்த சோதனைகள் அவ்வப்போது தேர்தல்கள் வடிவில் நாடு அராஜகம் அல்லது சர்வாதிகாரத்திற்கு இறங்குவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மாநில தேர்தல்கள் அவற்றின் அரசியல் முக்கியத்துவத்தை இழந்து பிராந்திய உணர்வுகளை சிதைத்து நாட்டின் வளமான பன்முகத்தன்மையை அச்சுறுத்தும் என்று அவர் எச்சரித்தார். மூத்த வழக்கறிஞர் கோதம் பாட்டியா எழுதிய கட்டுரையை குறிப்பிட்டு ஸ்டாலின், நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை அடிப்படையாக மாற்றக்கூடிய இத்தகைய முக்கியமான சட்டத்தை நிறைவேற்ற தேவையான பெரும்பான்மை பாஜகவுக்கு இல்லை என்று மீண்டும் வலியுறுத்தினார். இருந்தபோதிலும் பாஜக தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக சட்டத்தை திணிக்க வெட்கக்கேடான முயற்சியில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாஜக தவறியதால் மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் அரசியல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் ஓனோப் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்டாலின் மேலும் கூறினார். இந்த மசோதா சீர்திருத்தம் பற்றியது அல்ல, மாறாக அதிகாரத்தை ஒருங்கிணைப்பது மற்றும் எதிர்ப்பை அடக்குவது பற்றியது என்று அவர் வாதிட்டார். அனைத்து ஜனநாயக சக்திகளும் முன்மொழிவை எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர், தேர்தல் சீர்திருத்தம் போல் மாறுவேடமிட்டு அருவருப்பானது என்று அவர் கூறியதற்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் பன்முகத்தன்மை, ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இதுபோன்ற முயற்சிகள் முக்கியம் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.